நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு புதிய ஒரு தலைப்பின் கீழாக உங்களை சந்திக்கிறதுல அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு என்னவென்று சொன்னால், பிரதான ஆசாரியன். அதாவது இந்த பிரதான ஆசாரியன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் 12 புத்திரர்களில விசேஷமாய் லேவி கோத்திரத்தை மாத்திரம் தனக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த லேவி கோத்திரத்தார் எல்லாரும் பிரதான ஆசாரியன் அல்ல. அதுல ஆரோனுடைய சந்ததி மாத்திரம் பிரதான ஆசாரியராக வரணும். இதை தேவனே தீர்மானிக்க வேண்டும். அந்த ஆரோனுடைய சந்ததி அவர்களாய் தீர்மானித்து வருவது கூட கிடையாது. தேவன் அவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அழைத்து இந்த ஊழியத்தை, இந்த பணியை தேவன் கொடுக்க வேண்டும். தேவனால் கொடுக்கப்படுகிறவர்களுக்கு பேர் தான் பிரதான ஆசாரியன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேவி கோத்திரம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த லேவி கோத்திரத்துல ஆரோனை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, தேவன் நேரடியாக அழைத்து இந்த ஊழியத்தை கொடுக்க வேண்டும். அதுல இந்த பிரதான ஆசாரியனுடைய பணியை தேவன் 2 பேருக்கு மாத்திரம் இந்த காரியத்தை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து பேசியிருக்கார். ஒன்று ஆரோன், இன்னொன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவையும் அவர் அழைத்ததனால அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆரோனை அழைத்ததனால அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த இருவரை தவிர பிரதான ஆசாரியன் என்று யாரும் சொல்லிக் கொள்ளக்கூடாது. ஆரோனை தெரிந்து கொண்டார், அவருடைய சந்ததி தொன்று தொட்டு வரலாம். ஆனா இயேசு கிறிஸ்து பிற்பாடு யாரும் பிரதான ஆசாரியனா வர முடியாது. ஏன் என்று சொன்னால், அவர் என்றென்றைக்கு ஜீவனுள்ளவர், மரிக்காதவர், மாம்சத்தின் படியான பிரதான ஆசாரியன் அல்ல. அவர் ஆவியின்படி என்றென்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடியினால இயேசு கிறிஸ்து பிற்பாடு யாரும் இந்த பிரதான ஆசாரியன் பணிக்கு வர முடியாது. ஏன் இன்றைக்கு இதை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தங்களை ஒரு பெரிய பிரதான ஆசாரியனாக, ரெவரண்டாக, பிஷப்பாக, போப்பாக தங்களை தாங்களே அழைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்துல அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு சமமாய் தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். அதை குறித்து மிகவும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பாருங்க, யாத்திராகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். விசேஷமாய் இந்த அடியேன் கொடுக்கக்கூடிய எல்லா செய்திகளும் இது ஆசீர்வாதம், இது கேட்டா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க உட்கார வேண்டாம். இது ஒரு விழிப்புணர்வுக்குரிய மிகப்பெரிய ஒரு சேனல். விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை புரிந்து கொண்டால் ஆசீர்வாதம் தானா உங்களுக்கு கிடைக்கும். வேதத்தை நன்றாய், அதாவது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கான சத்தியத்தை ஒருவர் அறிந்து கொண்டால் நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் சொல்லுவதை கேட்டு அதன் மூலமா எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நினைக்க வேண்டாம். வேதத்தை முறையாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. பாருங்க, தேவன் ஆரோனை அழைக்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன்.
உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலேயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். மோசேயின் இடத்துல தேவன் பேசுறாரு. இந்த ஆசாரி ஊழியம் செய்வதற்காக ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பிள்ளைகளையும் குமாரர்களையும் எனக்கென்று இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து எடுத்துக்கொள். அதாவது இந்த ஆசாரி ஊழியம் செய்கிறவர்கள் செப்பரேட் ஆகணும். முதல்ல அந்த ஜனத்திலிருந்து தனித்து அவர்கள் அந்த பணியை செய்வார். 3வது வசனத்தை நீங்க கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆரோன் எனக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமுள்ள இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. அதாவது இந்த பிரதான ஆசாரியன் உடுத்தக்கூடிய உடை கூட யாரோ ஒருவர் செய்து அதை எடுத்து நான் போட்டுக்கிறது இல்லை. ஆரோனுக்கும் ஆரோனுடைய அவனுக்கு பின் வரக்கூடிய ஆரோனுடைய குமாரர்களுக்கும் இந்த ஆசாரியர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய உடையை பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற அந்த மனுஷர்கள் தான் அதை ஆயத்தம் செய்ய வேண்டும். சும்மா கடையில் விற்கிறது, பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிறது, அது பெரிய நீண்ட அங்கியா இருந்தால் அதை உடுத்தி கொண்டு தன்னை ஒரு பெரிய ஒரு பிரதான ஆசாரியனாக காண்பித்து கொண்டு இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. அப்படி வேதத்தில் கிடையவே கிடையாது. அவர்கள் உடுத்தக்கூடிய உடையை ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராயிருக்க வேண்டும். தேவன் பயன்படுத்தக்கூடியவராயிருக்க வேண்டும். தேவன் ஆவியினால் அவர்களுக்கு இந்த உடையை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார், உணர்த்துவார். அவர்கள் அதை வடிவமைக்க வேண்டும். பிற்பாடு அவைகளை எடுத்து அவர்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே நீங்க பின்னாடி 28ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கிறேன், கவனிங்கள். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும், பாகைன்னா மேல போலவும், நம்முடைய பாஷை தலைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர வேலையாக பண்ணுவாயாக. இடைக்கச்சுன்னு சொன்னா அந்த இடுப்புல கட்டிக்குவாங்க இல்லையா, கருப்பு கலர்ல, வெள்ளை கலர்ல, இன்னும் ஒரு சில கலர் கட்டிக்குவாங்க. அதாவது பிரதான ஆசாரியன் நான் என்று சொன்னால் ஒரு பெரிய கயிறு ஒன்று கட்டணும். அதுல எத்தனையோ வெரைட்டி இருக்கும், அவங்க ஏற்படுத்தி கொண்டது. இந்த வார்க்கச்சை ஏன் தேவன் அதை கொடுத்தார் என்று சொன்னால், அவர்கள் உடுத்தி கொள்ளக்கூடிய அந்த வஸ்திரம் அதை இறுக பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். இன்னொரு விசேஷித்த நோக்கு எது என்று சொன்னால், பிரதான ஆசாரியன் ஆண்டுக்கு ஒரு முறை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது, இரத்தத்தோடு அவன் பிரவேசிக்கும் பொழுது, அவன் பாவத்தோடு அதுக்குள்ளாக பிரவேசித்து விட்டான் என்று சொன்னால் தேவன் அவரை அங்கே அடிப்பார். அந்த பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக மரித்து போவார். மற்றவர்கள் அவரை தொடவோ வெளியில கொண்டு வரவோ போகக்கூடாது. அந்த கயிறு இருக்கு இல்லையா இடுப்புல, அந்த கயிறை வெளியில் இருக்கிற ஆசாரியர்கள் கையில கொடுத்துட்டு அவர் உள்ள போகணும். அவர் அந்த பிரதான ஸ்தலத்துக்குள்ளாக நடக்கும்பொழுது அந்த மணிகள் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அந்த மணி சத்தம் கேட்கலன்னு சொன்னா அவர் மரித்து போனார் என்று வெளியில் இருக்கிற ஆசாரியர்கள் அந்த கயிற்றை கொண்டு இழுக்க வேண்டும். அப்போது அவர் மரித்திருந்தா பாடியோடு வெளியில வருவார். இந்த கயிறு கொடுத்தது மரித்து போனா இழுக்கிறதுக்கும் சேர்த்து கொடுக்கப்படும். இப்ப எங்க பிரதான ஸ்தலம் இருக்கு, பரிசுத்த ஸ்தலம் இருக்கு, இங்க எங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கு, இங்க எங்க பலிகள் இருக்கு, அதை உடுத்து கொண்டு உள்ள போவதற்கு நல்லா சிந்தித்து பாருங்களேன். நான் சொல்வது உங்களுக்கு மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துறதா இருந்தா தயவு செய்து
சத்தியத்துக்கு செவி சாயுங்க. என்னை ஒரு குற்றவாளியாக நீங்க பார்க்க வேண்டாம். இதுதான் தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம். முழுக்க முழுக்க அது ஒரு சாவு கயிறாக தேவன் அவர்களுக்கு நியமித்து, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியர் மரித்து விட்டால் அதை பிடிச்சி இழுக்கிறதுக்காக அந்த கயிறு பயன்பட வேண்டும். பாருங்களேன், இப்ப எவ்வளவு காரியங்களை இன்னமும் தெரியாம தேவனால் அழைக்கப்படாத மனிதர்கள் தங்களை பிரதான ஆசாரியன் என்று சொல்லி ஜனங்களோட எப்படி அவர்கள் தன்னை வேறுபடுத்தி காண்பித்துக் கொள்ளுகிறார் பாருங்களேன். சத்தியம் என்னது என்று இன்னும் அவங்களுக்கு விளங்கவே இல்லை. தங்களை தேவனைப் போல அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய வேலையை அவரை சிங்காசனத்திலிருந்து தள்ளிவிட்டு இவர்கள் அங்கு உட்கார்ந்து இந்த வேலைகளை செய்து கொண்டு எப்படி நியாயமாகும்? எப்படி சரியாகும்? 29ஆம் அதிகாரத்தை பாருங்க, 38, 39 கவனிங்க. பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். இங்க எங்க பலி இருக்கு? நீங்க அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதற்கு தினமும் காலையிலும் மாலையிலும் பலி செலுத்த வேண்டும். அந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு 39 கவனிங்கள, ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிட வேண்டும். காலையில ஒரு பலி, மாலையில ஒரு பலி. பிரியமானவர்களே, பலிகள் கிடையாது. இப்போ பிரதான ஆசாரியன் மாம்சத்தின்படி கிடையாது. எல்லாம் சமமாக எல்லாரையும் ஆசாரியர்களாக தேவன் நியமித்து இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக அவரே நியமித்திருக்கார். ஆகவே இந்த பெரிய பெரிய நீண்ட அங்கிகளை உடுத்தி கொண்டு திரியிறாங்க இல்லையா, அது இல்லை. புதிய ஏற்பாட்டின்படி அவைகள் கிடையாது. ஆகவே என் பிரியமானவர்களே, இந்த 40வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மரக்காலிலே 10ல் 1 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடைய பலி படைப்பாயாக. எத்தனையும் செய்ய வேண்டும். இது ஆசாரியர்கள் தான், பிரதான ஆசாரியன் தான் செய்வார். தேவன் அவர்கள் நியமித்ததுனால அவர் செய்கிறார் இந்த வேலையை. இப்ப தேவன் அவர்களை தள்ளிட்டார். இன்னைக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. தேவனுடைய சபையில் எல்லாரும் ஒரே சமந்தான். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசேஷமாய் அழைத்து பிரதான ஆசாரியனாக தேவன் அழைத்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவன் ஒருவனை அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்ய முடியாது என்று அவர்களை சொன்னதாக அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அவர்களுக்காக பதிவிடப்பட்ட வசனம் அது இல்லை. அது இயேசு கிறிஸ்துவுக்காக பதிவு செய்யப்பட்ட வசனம். கவனிங்களேன், எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்றேன். பாருங்க, எபிரேயர் 5. இங்கே யாரை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 5ஆம் அதிகாரம் 4வது மற்றும் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. தானா வந்துடக்கூடாது, தேவன் தான் ஏற்படுத்தணும். என்னையா இருந்தாலும் உங்களா இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மற்ற சபையை சார்ந்த இது போன்ற வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இங்க கவனிங்க, தானா அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவங்க தானா நான் பிரதான ஆசாரியன் என்று வரக்கூடாது. தேவனால் தான் அழைக்கப்படணும். அதான் சொல்றாரு, மேலும் ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே 5வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அந்தபடி என்று சொன்ன மேற்சொன்ன இந்த வசனத்தின்படி அந்தபடி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியன் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. இயேசு கிறிஸ்து தானாக வரல, நான் பிரதான ஆசாரியன் என்று சொல்லி தாமாக உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். இப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரா இருக்கிறாருன்னு சொன்னா தேவன் பண்ணார் அவரை பிரதான ஆசாரியராய் இந்த வேலையை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. பார்த்தீங்களா, இன்னைக்கு எத்தனை பேர்
தானா அவர்களாய் நான் ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லி தேவாலயங்களில, சபை கூடி வரக்கூடிய இடங்களில நீண்ட அங்கிகளையும் அந்த வார்க்கச்சை என்று சொல்லக்கூடிய அந்த சாவு கயிறையும் இடுப்புல கட்டிட்டு ஒரு பெரிய சிங்காசனத்தை உட்கார்ந்து கொண்டு தேவனை போல உட்கார்ந்து, இது எப்படி நியாயம்? அந்த வஸ்திரம் இப்ப கிடையாது. அவர்கள் அணிந்து கொண்டு இருக்கிற வஸ்திரம் யார் செய்தது? அது தேவனால், தேவ ஆவியினால் நிறைந்து ஒருவர் செய்தாரா? அவர்கள் அணிந்து கொண்டு இருக்கிற அந்த உடையானது, அந்த உடையில மாதுளை பழங்களை போல தொங்க வைக்க வேண்டும், மணி கட்டி இருக்க வேண்டும். இந்த பிரதான அந்த ஸ்தலத்துக்குள்ளாக அவர்கள் செல்லும் பொழுது அதுல சத்தம் கேட்க வேண்டும். சத்தம் கேட்கவில்லை என்று சொன்னால் அவர் மரித்து போனார் என்று அர்த்தம். எத்தனை காரியங்கள்! இன்றைக்கு இந்த சத்தியத்தை விட்டு மறந்து அவரவர்கள் தங்கள் இஷ்டத்தின்படியாக தேவனை வஞ்சிக்கிறார்கள், ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஆகவேதான் சொல்றாரு, 6வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னார், அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் சொல்லியிருக்கார். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனாக தேவன் நியமித்திருக்கிறார். இவர்களுக்கு தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யார் என்ற வித்தியாசமே தெரியாது. தேவனாலும் இயேசு கிறிஸ்துனாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றவங்களுக்கு இந்த வசனங்கள் விளங்கல. 8வது வசனத்தை நீங்க, அதாவது 8ஆம் அதிகாரத்துக்கு, அதாவது எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது பாரிசத்தில உட்கார்ந்து இருக்கிறவருமாய், தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று வாசனம் சொல்லுகிறது. உட்கார்ந்து இருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரி ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் தான் நமக்கு. இப்ப மனுஷருக்கு நீ உனக்கு பிஷப் பட்டம் கொடுக்குறேன், உனக்கு நான் ரெவரண்ட் பட்டம் கொடுக்குறேன், மனுஷர்கள் ஏற்படுத்துறாங்கல்ல, அந்த ஆசாரியர் நமக்கு இல்லை. நீங்க கவனிச்சுக்கணும். முதல்ல தேவன் அதை தீர்மானித்து வைத்திருக்க வேண்டும். இந்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து தவிர வேற யாருமே இல்லை. மற்ற போதகர்கள், விசுவாசிகள், ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சமம். எந்த உடையாகிலும் நீங்கள் உடுத்தி கொண்டு தேவனுடைய வேலையை நீங்க செய்யலாம். அது பாருங்க, 2 தீமோத்தேயு 2:2 நான் வாசிக்கிறேன். இது நமக்கு சொல்லப்பட்ட இன்றைக்கு ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன, ரொம்ப தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:2 நான் வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். கவனிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி. உங்களிடத்துல சுவிசேஷம் சத்தியம் வந்தது என்று சொன்னால் அதை இன்னொருவருக்கு யார் சொல்லுவார்கள் என்று கேட்டு அறிந்து அவர்களை நிதானித்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி இந்த சத்தியத்தை அவர்களிடத்துல சொல்லி அவர்களும் மற்றவர்கள் போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷனிடத்துல இதை ஒப்புவிக்க. இந்த சத்தியத்தை வேறொருவருக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மையுள்ள மனுஷனிடத்துல இந்த சத்தியங்களை ஒப்புவீங்க. அதனால்தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எல்லார் மேலும் அந்த கடமை. எல்லாரும் சொல்லணும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுதான் சொல்லணும்னாலாம் இல்லை. அதை 1 தீமோத்தேயு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. நம்முடைய பணி இது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்படின்னா என்ன? சத்தியத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் இன்னொருவருக்கு சொல்லணும், டீச் பண்ணணும், போதிக்கணும். போதிக்கிறவர்கள், சொல்லுகிறவர்கள் பிரதான ஆசாரியம் இல்லை. இங்க எந்த ஒரு பலிப்பீடமும் இல்லை, இங்க எந்த பலிகளும் கிடையாது. பழைய ஏற்பாட்டின்படி எந்த போஜன பலிகளோ, பான பலிகளோ, சமாதான பலிகளோ, எந்த பலியும் இங்க கிடையாது.
ஆல்ரெடி இயேசுக்கு அதை செய்து முடித்துட்டார். 1 பேதுருல 2:9 என்ன சொல்றாருன்னா, நாம் செய்ய வேண்டிய வேலை பாருங்க. நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம, ராஜரீகமான ஆசாரி கூட்டம். ஆசாரி கூட்டங்க, பிரதான ஆசாரியம் இல்லை. இந்த வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ஆசாரியர்களாய் தேவன் தீர்மானித்துக் கொள்ளுகிறார். ஆகவேதான் சொல்றாரு, ராஜரீகமான ஆசாரி கூட்டம். நாம் ராஜாக்களா இருக்கிறோம், ஆசாரியர்களா இருக்கிறோம். பிரதான ஆசாரியம் இல்லை, பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கு. நீங்க மனதில் நினைத்து கொண்டு இருக்கிற எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, நீண்ட அங்கிகளை போட்டுன்னு வர்றாங்களே, அவங்க வித்தியாசமானவர்கள் என்பதான் இல்லை. அப்படி ஒரு அங்கி புதிய ஏற்பாட்டில் கிடையாது. அப்படி ஒரு பிரதான ஆசாரியன் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு சத்தியத்தின்படி நீங்கள் நடவுங்கள். உங்களுக்குள்ளாக ஒரு விழிப்புணர்வு வரட்டும். இது புதுமையா இருந்தாலும் இதுதான் சத்தியம். ஆகவே அங்கி கிடையாது, அந்த கயிறு கிடையாது, அது சாவு கயிறு. அந்த அங்கி என்பது ஆரோனும் அவருடைய குமாரர்கள் தான் உடுத்த வேண்டும். இந்த பூமியில் வேற யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது. ஆகவே இதை மனதில் கொண்டு தேவனுக்குள்ளாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள், வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்காக ஏதோ அங்கே இருக்க ஆசீர்வாதம், இங்கே இருக்கிறது ஆசீர்வாதம் என்று வாட வேண்டாம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை எல்லா பிரச்சனையிலும் விடுதலையாக்கும், பாவத்திலிருந்தும் சேர்த்துதான். ஆகவே என் பிரியமானவர்கள் தேவனுடைய சொன்னாங்க, இதை அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, அநேகருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்வதற்கு தெரியப்படுத்துவதற்கு முடியலன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு அனுப்பி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுடைய ஊழியம். இது இன்னொருவருக்கு நீங்கள் இதை கொண்டு போவது அது உங்களுடைய ஊழியமா இருக்கு. ஆகவே இதை நான் உங்களுக்கு அறிவித்ததும் என்னுடைய ஊழியம். நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். அநேகர் இதை தெரிந்து கொள்ளட்டும், உண்மையான சத்தியத்துக்குள்ளாக கடந்து வரட்டும். தெய்வன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.